தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சுட்டார். கல்வி அமைச்சர் ராஜினாமா செஞ்சுட்டார். இன்னும் தொடர்ந்து வந்து உங்கள் போராட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. இது பாஜகவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. இது வெற்றி பெற்றது சிஜேபியோட போராட்டமாக தானே பார்க்கப்படுது. ஃபேர் நீட்டுக்கான ஒரு போராட்டமாக தானே பார்க்கப்படுது. சிஜேபி எங்களோட வருமா வராதான்றதுக்காக தான் அதை நம்பி நாங்கள் இறங்கலை. ஒரு மாணவர்களுடைய மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு, சாதிச்சிருக்காங்க. 8 வருஷமா போராடுறீங்க, ஏன் சாதிக்க முடியல? மாணவர்களையும் இளைஞர்களையும் திசை மாற்றத்துக்கான ஒவ்வொரு வழியும் நீ பண்ணுறாங்க. போராடக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள்லாம் பெருசாலும் ஒரு ஈர்ப்பு கிடையாது, பெருசாலும் ஒரு டெப்தான ஒரு நாலேஜ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் ஒரு பக்கம் போகுது. போராட்டத்தில் ஆட்டம் பாட்டம் டான்ஸு இது எல்லாமே இருக்கணும். மாணவர்கள் இளைஞர்கள் மேலே இந்த ஒன்றிய அரசுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோன்றாங்க. கூடுதல் பாய வேண்டிய உடம்பு நாங்களா இல்லை பாலியல் குற்றவாளிகளா? காவல்துறையை தன்னிச்சையாக செஞ்சுருப்பாங்களா இல்லை ஒன்றிய அரசுடைய உத்தரவின் பேரில் தான் துன்புறுத்தப்பட்டிருப்பாங்களா? ஒன்றிய அரசினுடைய உத்தரவின் பேரில் செஞ்சாங்கல்ல, டிஸ்மிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் சில அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றன. மாணவர்கள் போராட்டத்தை அண்ணாமலை நீர்த்து போக செய்ய முயற்சி பண்ணாரா? ஆமா, அவருடைய ஆதரவாளன்ற பெயர்ல தான் ஒருத்தர் உள்ள வராரு. கேள்வி களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் திரு மணிகண்டன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். இப்போ இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த அல்லது இந்தியாவே உலுக்கிய ஒரு போராட்டமாக மாணவர்கள் இளைஞர்களுடைய போராட்டம் அமைந்தது. அது தொடர்ச்சியாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சுட்டார். கல்வி அமைச்சர் ராஜினாமா செஞ்சுட்டார். இன்னும் தொடர்ந்து உங்கள் போராட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? வேற என்ன உங்களுக்கு வலியுறுத்தல், என்ன கோரிக்கை? இந்தியா முழுக்க கேட்குறது சிஜேபி ஃபேர் நீட்டு. தமிழ்நாட்டில் பேன் நீட்டுன்ற அந்த முழக்கத்தை கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை போன்ற அமைப்புகள், ஜனநாயக அமைப்புகள், பல கட்சிக்காரங்க தொடர்ந்து போராடிக்கிறாங்க, ஜெயிலுக்கு போய்க்கிறாங்க, வழக்கு வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய தேவை பேன் நீட்டு. அதற்காக தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறோம், தொடர்ந்து சிறைக்கு போகிறோம், வழக்குகள் வாங்குகிறோம். இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டாருன்னா இது பாஜகவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. இது வரைக்கும் இந்த 3 ஆட்சி பீரியடில் இன்னைக்கு பாஜகவினுடைய முதல் பதவி விலகல் மாணவருடைய போராட்டத்துக்கு அடிபணிந்து அவங்க விலகி இருக்கிறாங்க. இது உண்மையாகவே மாணவர் புரட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஏற்கனவே விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க 1.5 வருஷத்துக்கு மேலே. பல பேர் பேசுனாங்க, மோடி ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா மோடி அதில் மாற மாட்டார், அவருடைய முடிவு யாரால நினைவு பேசுனாங்க. ஆனால் விவசாயிகள் மண்டிட்டு வச்சாங்க. அந்த திட்டத்தையும் அந்த சட்டத்தையும் வாபஸ் வாங்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், சவாலான போராட்டம். அதில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் அங்கே செத்து மடிஞ்சாங்க. அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். இத்தகைய போராட்டங்களை பண்ணுறது யாருன்னா விவசாயிகள் போராட்டத்திலையும் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் திரளாக கலந்துக்கினாங்க, குடும்பமாக கலந்துக்கினாங்க. டிராக்டர்லே குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வந்தாங்க. சிஜேபியினுடைய போராட்ட நோக்கம் வேற, ஃபேர் நீட் அப்படிங்கிறீங்க. இப்போ எங்களுடைய போராட்ட நோக்கம் தொடர்ச்சியாக நீட்டு விலக்கு அப்படிங்கிறீங்க, நீட்டுக்கு தடை, நீட்டு எடுத்துடணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அகில இந்திய அளவில் இப்போ வெற்றி பெற்றது சிஜேபியோட போராட்டமாக தானே பார்க்கப்படுது. ஃபேர் நீட்டுக்கான ஒரு போராட்டமாக தானே பார்க்கப்படுது. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் இல்லை, நிச்சயமாகவே இது நம்ம ஏற்றுக்கணும், வரவேற்கணும். ஏன்னா அபிஜித்ன்ற ஒரு இளைஞரால் தொடங்கப்பட்டது தான் இது. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேலி கிண்டலமாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை தான் கரப்பான் பூச்சின்ற வார்த்தை. அந்த கேலி கிண்டலமான வார்த்தையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த இந்திய நாட்டு இளைஞர்களையுமே ஒன்று சேர்த்தது அபிஜித் தான். அவருடைய முழக்கம் நமக்கு பேன் நீட்டு தான். நாம் தொடர்ந்து போராடுறோம். அவருடைய முழக்கத்தை ஏற்று உங்களை போன்ற அமைப்புகள்லாம் போராட்ட காலத்தில் இணைஞ்சிங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய போராட்டத்துக்கு சிஜேபி செவிசாய்க்கும் நம்புறீங்களா? சிஜேபி எங்களோட வருமா வராதான்றதுக்காக தான் அதை நம்பி நாங்கள் இறங்கலை. நாங்கள் இதுக்கு முன்னாடி 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணும்போது கூட அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரதுக்காக நாங்கள் இறங்கலை. நாங்கள் எங்களுக்கு 8 வருஷம் போராடியும் உங்களால் சாதிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு ஒரு அமைப்பு திடீர்னு மக்கள், ஒரு மாணவர்களுடைய மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு, சாதிச்சிருக்காங்க. 8 வருஷமா போராடுறீங்க, ஏன் சாதிக்க முடியல? 8 ஆண்டுகளாக நாங்கள் மட்டும் போராடலை, பல கட்சிகளை போராடிக்கிறாங்க, பல ஜனநாயக அமைப்புகளை போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. சாதிக்க முடியலன்றதை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் மாணவர்களையும் இளைஞர்களையும் திசை மாற்றத்துக்கான ஒவ்வொரு வழியும் இன்றைக்கி பண்ணுறாங்க. வேலையின்மையில் அவன் கை வைக்கிறான்,
மருத்துவத்துல கை வைக்கிறான், கல்வியில கை வைக்கிறான், தொழிலாளர்கள கை வைக்கிறான், விவசாயிகள கை வைக்கிறான். அப்போ பிரச்சனைன்றது ஒவ்வொரு அமைப்பும், ஒவ்வொரு கட்சியும், ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளும் ஒரு பிரச்சனைய தீர்க்கிறதுக்காக கையெடுக்கிறாங்கன்னா, அது அவங்க தான் பண்ணணும்னு கிடையாது. நாட்டு மக்கள்கிட்ட இந்த பிரச்சனைய வெளிக்கொண்டு போறாங்க. இப்போ இந்த பிரச்சனைய நீங்க பாருங்க நீங்க. இது போராடக்கூடிய இளைஞர்கள் வந்து எல்லாரும் சிஜேபி கிடையாது. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. போராடக்கூடிய யாரும் சிஜேபின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. சிஜேபின்றது வந்து ஒரு பார்ட் மட்டும் தான். அதன் கீழ அணிதிரண்டவங்க தான் லட்சக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள். சிஜேபின்னு கீழ வந்து சாதி, மதம், வர்க்க பேதம் பார்க்காம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அந்த மாதிரியான போராட்டம் கூடிய விரைவில இந்திய முழுக்க ஒவ்வொரு மாணவ விரோத கொள்கைக்கும், இளைஞர் விரோத கொள்கைக்கும் மாணவர்கள் ஒன்று சேருவாங்கன்றதுக்கான ஒரு எச்சரிக்கை மணி தான் இந்த போராட்டமா பார்க்கணும். போராடக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள்லாம் வந்து பெருசாலாம் ஒரு ஈர்ப்பு கிடையாது. பெருசாலாம் ஒரு டெப்த்தான ஒரு நாலேட்ஜ் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் ஒரு பக்கம் போகுது. ஏன்னா, போராட்ட காலத்திலே நீங்க பார்த்துருப்பீங்க. பீகார் போன்ற பகுதிகள்ல வந்து இந்த தண்ணி பீச்சு அடிக்கும்போது, அதில விளையாடுறது, ஆடுறது, அந்த பேரிகார்ட தூக்கிட்டு வந்து ட்ரெயின் மாதிரி ஓட்டிட்டு போறது. இந்த மாதிரியான சில காட்சிகள்லாம் வந்து பார்க்க முடியுது. அந்த சீரியஸ்னஸ் இல்ல. ஏதோ ஒரு அழைப்பு வந்துச்சு, அதனால இணைஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மனநிலையில தான் அவங்க ஈடுபடுறாங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. அதுக்கு எப்படி பார்க்குறீங்க? போராட்டத்துல ஆட்டம், பாட்டம், டான்ஸு இது எல்லாமே இருக்கணும். ஒரு போராட்டத்த மகிழ்ச்சிகரமா கொண்டு போறல்ல, இந்த மகிழ்ச்சிகரமா பண்றக்கூடிய போராட்டங்கள கூட ஆதிக்க சக்திகள் வந்து ரொம்ப மட்டமா விமர்சனம் பண்றாங்க. அப்போ பீகார்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் பண்றத வந்து நாம வந்து ஒரு குறைவா பார்க்கக்கூடாது இதைய. ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அங்க அங்க அதே பீகார்ல 2 இளைஞர்கள் வந்து 7 நாள் சாடாம இருந்தாங்க. ஆனா அந்த நியூஸ் வந்து எதுலயும் பரப்பப்படல. ஏதோ ஒரு இளைஞர்கள் பண்ணக்கூடிய வேலைகள மட்டும் தான் இனி மீடியா திட்டமிட்டு பண்றாங்க. இந்த மீடியால யாரு முதல்ல? பணக்காரங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மீடியாக்கள். பிஜேபி இல்ல, அது கீழ கூடிய சோசியல் மீடியால நெறைய வைரலா ஆச்சுங்க. அந்த வீடியோலாம் வந்து தொலைக்காட்சிகள்லாம் எடுத்து போட்டாங்க. திட்டமிட்டு பண்றாங்க அப்படிங்கிறது மாரி புரிஞ்சுக்க முடியல. அது அங்க இருக்கக்கூடிய சக மாணவர்கள் வந்து வீடியோ எடுத்து வெளியிட்ட மைதான விஷயங்கள் தான் சமூக வலைதள வைரலா இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அரசியல் தெளிவோட தான் அவங்க பண்றாங்க. அப்படிதானே? தெளிவு நிச்சயமா இருக்கு. அ இந்த தெளிவு வந்து அடுத்தடுத்த உங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு ஆதரவா மாறும்ன்ற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா மாறும். இன்னைக்கு எப்படி வந்து ஃபேர் நீட்டுக்காக ஒரு கோரிக்கை முன்வச்சு இந்த சிஜேபி வந்து வெற்றி பெற்றிருக்குதோ, இது அதான் நான் பேசும்போது சொன்னேன் நானு. இது வந்து முதல் கட்ட வெற்றி. 2ஆம் கட்ட முழுமையான வெற்றி வந்து நீட் தேர்வு ரத்துன்றது தான். ம். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். தமிழ்நாட்ல தான் நீட் எதிர்ப்பு போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமா நடந்தது. அதுக்கு பிறகு தான் வந்து பீகார் எல்லாம் வந்து ஒரு ஒரு கட்டத்தில வந்து இந்த போராட்டத்துக்கான ஒரு தீப்பற்றல் ஏற்பட்டது இன்னைக்கு. இன்னைக்கு ஃபேர் நீட்டுக்காக எப்படி வந்து இதுக்கு முன்னாடி போராடாத பீகார் மக்கள் வந்து இன்னைக்கு போராடுறாங்களோ, இதே பீகார் மக்கள் வந்து பேன் நீட்டுக்காக நிச்சயம் ஒரு நாள் போராடுவாங்க, தெளிவடைவாங்கன்றது தான் எங்களுடைய இப்ப கருத்து. டெல்லி மாரி இடங்கள்ல வந்து மாணவர்கள் வந்து மிக கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து பார்க்க முடியுது. இப்ப ஷாகிர் அப்படிங்கிற ஒரு இளைஞருக்கு வந்து இந்த பெல்லட் குண்டுகளால் வந்து தாக்கப்பட்டு படுகாயம் அடைஞ்சார். இப்ப இந்த மாதிரியான ஒரு வன்முறை சம்பவங்கள்லாம் வந்து மாணவர்கள், இளைஞர் மேல வந்து இந்த ஒன்றிய அரசுக்கு அக்கறை இல்ல அப்படிங்கிற மாரி நினைக்க தோணுதா உங்களுக்கு? இல்ல நிச்சயமாவே அக்கறை தான் கிடையாதுங்க. அக்கறை உள்ள ஒரு அரசாங்கம் சொந்த நாட்டு மாணவர்கள இந்த பேரட் புல்லட்ன்றத வச்சு தாக்குவாங்களா? முதல்ல நாம என்ன கேட்குறோம்? போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துல ஆர்மிக்கு என்ன வேல? போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துல போலீஸ்க்கு என்ன வேல? எங்கேயாவது நடந்திருக்குமா இது? ஆனா, லட்சக்கணக்கான மாணவர்கள் தன்னுடைய கல்விக்காகணும், நான் படிச்சா மட்டும் போதாது, என் வீட்டு பசங்க படிக்கணும், என் ஊர்ல இருக்கிற பசங்க படிக்கணுன்றதுக்காக தன்னெழுச்சியா வராங்க. அரசாங்கம் என்ன பண்ணணும்? அந்த போராட்டம் நடத்தும்போது வந்து உச்சநீதிமன்றத்தில ஒரு வழக்கு போகுது. அந்த வழக்குல நீதிபதி என்ன சொல்றாரு? இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய உயிரையும் பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமைன்னு சொல்றாங்க. அப்போ கடமைன்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணணும்? அழைச்சு பேசி இந்த போராட்டத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுமே தவிர, ரவுடி மாரி உள்ள புகுந்து போராட்டக்காரர்கள வந்து கடத்திட்டு போறது, ரவுடி நீங்க அந்த போராட்டத்த உற்று பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுல இருக்கக்கூடிய எந்த போலீஸ்க்குமே பேட்ஜே கிடையாதுங்க. அப்போ ம். நீ போலீஸா? இல்ல போலீஸ் ரவுடியா? இதானே நாங்க கேட்கிறோம் நாங்க. நாங்க நாடாளுமன்றம் நோக்கி போறோம்னா, நாங்க இந்திய நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள். பாஜகவினுடைய ரவுடிங்க, பாலியல் குற்றவாளிகள்லாம் உள்ள உக்கார்றாங்க. நாங்க ஒரு கண்டனத்த தெரிவிக்கிறதுக்காக தான் பேரணியா போறோம். எங்கள பார்த்து அந்த குண்டுகள் பாயுது. அப்போ நாங்க என்ன கேட்கிறோம், குண்டுகள் பாய வேண்டிய உடம்பு நாங்களா? இல்ல பாலியல் குற்றவாளிகளா? ம். பிரிஜ் பூஷன் சரண் சிங் யாரு? பாஜகவினுடைய எம்பி இருக்கிறார் இன்னைக்கு. அந்த எம்பினால மல்யுத்த வீரர்கள் எத்தன நாள் போராட்டம் பண்ணாங்க? தலைநகர் டெல்லியில. அந்த போராட்டத்த கொஞ்சமா செவிகொச்சு அந்த 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 அரசாங்கம் பார்த்துருக்குமா? அப்போ ம். கொலைகாரர்களையும், சாதியினால மக்கள கொல்றவங்களையும்
பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு நாங்க தான் தரோம்னு சொல்லி நெஞ்சு நிமித்தக்கூடிய பாஜக அரசாங்கம், இன்னைக்கு நம்மளால வந்து லிஸ்ட் போட முடியும் நம்மளால. இன்னைக்கு பாஜகவுல எத்தனை பேர் வந்து பாலியல் குற்றவாளின்றத லிஸ்ட் படம் இருக்க நம்மளால காட்டலாம். இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் அமைச்சர்கள் உட்பட பாலியல் ரீதியா மாட்டக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே. அப்ப இந்த புல்லட்டும், பொய்யான வழக்குகளும் யார் மேல பாயணும்? இன்னைக்கு போராடுனவங்க மேல வந்து குண்டாந்தடி மட்டும் கிடையாது, குண்டுகள் பாய்ஞ்சிருக்குது. இது மட்டும் இல்லாம, அவங்க மேல பொய்யான வழக்குகள் போட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு, அந்த களத்துல வந்து நான் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஏஎஸ் காரங்க அங்க இருக்கிறாங்க, ஸ்பாட்ல இருக்கிறாங்க. 2 பேரு. ஒருத்தர் பேரு வந்து வைபவ். இன்னொருத்தர் பேரு வந்து பிரகல்யான்னு சொல்லிட்டு ஒரு கேர்ளு. இவங்க 2 பேரையுமே டெல்லி காவல்நிலையத்துல கொண்டு போயிட்டு 3 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு செம்மடி வச்சிருக்கிறாங்க. ம். அவனுடைய உயிரே வந்து நிலைக்குலைய அளவுக்கு போட்டு தாக்கியிருக்கிறாங்க. அப்ப அங்க கிடைக்கக்கூடிய எங்களுடைய தோழர்கள் தான் நேரடியா ஸ்டேஷனுக்கு போய் சண்டை போட்டு கூட்டிட்டு வராங்க. ஒரு அமைப்புல இருக்கிறோம். நாங்க தகவல் தெரிஞ்சு உடனே போறோம். தன்னார்வமா வரக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் மாட்டியிருப்பா? அப்ப அவனுக்கு என்ன இது இது இருக்குதுங்க அந்த அந்த இடத்துல. ம். அப்போ இந்திய நாட்டு மாணவர்கள பாஜக எப்படி பாக்குது? இப்ப ஒரு மாணவர்கள் அக்கறை பொதுவான இல்லாம பாக்குது இன்னைக்கு. பொதுவான குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தா கூட, மாணவிகள், இளம் பெண்கள் அவர்கள் நடத்தப்பட்ட விதம் எப்படி இருந்துச்சு? இது வந்து ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்குமே தெரியும். அதாவது சில விஷயங்கள வந்து நம்ம பார்க்காத பல விஷயங்கள் இருக்குது. சொல்லப்பட்ட செய்தி இந்த விஷயங்கள் இது. நாம வந்து இந்த காலா படம் பார்த்திருப்போம். காலா படத்துல வந்து கடைசி சீன்ல வந்து ஒரு போராடக்கூடிய பெண்ணினுடைய ஆடைய கழட்டுவாங்க பார்த்தீங்களா? இந்த சீனு வந்து டெல்லியில பாஜகவினுடைய ஆட்சி கூடாரத்துல நடக்குது. ம். அப்போ இது மாரி பண்றீங்க 1. 2வது போராடக்கூடிய ஒரு பெண்மணிய லத்தி வச்சு அடிக்கிறான். ஒரு ஜென்ட்ஸ் போலீஸ் அடிக்கிறான். ம். முதல்ல வந்து போலீஸ் அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கிறோம் நம்போ. அது வந்து நம்ம நாட்டுலலாம் வந்து ஒரு சின்ன குச்சி தாங்க. ஆனா அது ஒரு லத்தியில கம்பி சொருகி, ஆணி சொருகி உடம்ப கிழிக்கிற அளவுக்கு வந்து ஆணு, பெண்ணு, குழந்தைன்னு வித்தியாசம் பாராம அந்த லத்தி மொத்தம் பாய்ஞ்சிருக்குது. அப்ப சொந்த நாட்டு இளைஞர்களையே வந்து இப்படி தாக்கும்போது பாஜக, இது எப்படி நான் வந்து அக்கறை இல்லாம தானே பார்க்க இல்ல முடியும் இது இன்னைக்கு. இது வந்து ஒன்றிய அரசினுடைய உத்தரவின் பேரில தான் நடந்திருக்குமா? அந்த நீங்க சொன்ன அந்த ஆணி வச்ச அந்த கைத்தடியால அடிக்கிறதெல்லாம், காவல்துறையா தன்னிச்சையா செஞ்சிருப்பாங்களா? இல்ல ஒன்றிய அரசுடைய உத்தரவின் பேர்ல தான் துன்புறுத்தப்பட்டிருப்பாங்களா? சரி, ஒன்றிய அரசினுடைய உத்தரவின் பேர்ல செய்யல. செஞ்சாங்கல்ல. யார் டிஸ்மிஸ் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்க. ம். பண்ணுங்க. ஒட்டுமொத்த ஊடகமே வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு போய் காட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு வெட்கக்கேடான ஒரு செய்தி என்னடான்னா, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இது பாருங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அத காட்டுறாங்க. என் டையத்த வந்து நீங்க நேரம் அடிக்கிறீங்க. நான் பார்க்க விரும்பல. ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, சட்டத்த பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைமை நீதிபதி, சட்டத்துக்கு முரணா ஒண்ணு நடக்குது. இந்திய நாட்டு மாணவர்கள ரத்த வெள்ளத்துல தாக்குறாங்க. இத பாருங்க, ஸ்டெப் எடுங்கன்னா பார்க்க மறுக்கிறாரு. ஏன் மறுக்கிறாரு? பார்த்தா இவர் ஒரு தீர்ப்பு எழுதணும். அதுக்கு தானே மறுக்கிறாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களும், நீதி வழங்கக்கூடியவங்களும் பாஜகவுடைய கைப்பிடில தான் இருக்கிறாங்கன்றத இத விட வேற எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நம்மளால இதையே? இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகமே காட்டுதுல்ல. அடிப்படை நம்ம கீழ இருக்கிற சாதாரண எளிய மக்கள் வரைக்கும் இந்த நியூஸ் போய் சேர்ந்திருக்குது. அப்ப ம். டெல்லியில இருக்கக்கூடிய போலீஸ் தெரியாதா? ஆட்சியாளருக்கு தெரியாதா? மந்திரிக்கு தெரியாதா? அப்ப நீங்க வந்து நீதிபதியிலயும் சந்தேகப்படுறீங்களா? நிச்சயமா. இது நான் சந்தேகிப்படல. ம். இந்திய நாடு முழுக்க மாணவர்கள் உறுதிப்படுத்துறாங்க இதைய. இன்னைக்கு நல்லா பாருங்க நீங்க. இந்திய நாடு முழுக்க இளைஞர்களுக்கு வேலை இல்ல. ம். வேலை இல்லாதனால தான் போராட்டம் பண்றான். போராட்டம் பண்றது வந்து என்னோட உரிமை. சட்டத்துல இடம் இருக்குது நாங்க போராட்டம் பண்றோம். ஆனா போராட்டம் நடத்தும்போது தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து கேலியும் கிண்டலுமாக இந்த வார்த்தை பயன்படுத்துறாரு. காக்ரோச் என்ற வார்த்தை. அப்போ இவரு பேசக்கூடாத வார்த்தை. அரசியல்வாதிங்க பேசலாம். ஆனா சட்டத்த காக்க வேண்டிய ஒரு தலைமை நீதிபதி பொறுப்பற்ற பேச்சு பேசுனது 1. 2வது வந்து பேசுனதும் இல்லாம போராட்டக்காரர்கள காவல்துறை வந்து கம்பியால அடிச்சிருக்கிறாங்க. ரத்த வெள்ளத்த தாழ்த்தியிருக்கிறாங்க. அந்த வீடியோவ பாருங்க. உங்களுடைய டெல்லி காவல்துறையும் இங்க ஆனா இருக்கக்கூடிய சம்பவம் நடந்த பிறகு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். இல்ல நாங்க கண்காணிப்போம் அப்படின்னு சொல்றாங்களே. இல்லைங்க. ம். நம்மகிட்ட வந்து ஆதாரப்பூர்வமா இல்லையேன்னா, நீங்க வந்து கண்காணிக்கலாம், குழு அமைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆதாரப்பூர்வமா எல்லாமே இருக்கும்போது, நீங்க என்னத்த கண்காணிக்க போறீங்கன்னு கேட்கிறேன் நாங்க. ம். மாணவர்கள் வந்து அப்போ எங்களுடைய கேள்வி என்னன்னா, அனிதா மாரி அதுக்கு நீங்க முறைப்படி வந்து ஒரு வழக்கு பதிவு செய்து மனு தாக்கல் பண்ணி அதுக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அவர்கள் வந்து நிச்சயமா வந்து தீர்ப்புக்கான ஒரு ஆயத்தத்துக்கு வருவாங்க இல்லையா? நீங்க வந்து ஆஃப் த ரெக்கார்டா நடந்தக்கூடிய விஷயத்த நீங்க வந்து பார்த்துட்டு சொல்றல புறக்கணிச்சுட்டாங்க. அப்படிங்கிறது எப்படி நம்ம குற்றச்சாட்ட முன்வைக்க முடியும்? சார் ஒரு விஷயம் சார். இதே மாணவர்கள் வந்து காவல்துறையை தாக்கியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ம். அவன் மேல வந்து தேச துரோக வழக்க புதிஞ்சு உள்ள தள்ளியிருப்பான். பண்ணிருக்க மாட்டானா? இல்ல சில இடங்கள்ல வந்து காவல்துறையினர் வந்து மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் தாக்குற மாதிரியான வீடியோலாம் கூட பார்க்க முடியுதே.
சார் தாக்குறாங்க அப்படிங்கிறத கூட காட்சியெல்லாம் வருது. இல்ல அந்த மாரி அதுல சில மாணவர்கள் வந்து வரம்பு மீறி செயல்பட்டாங்களா? இல்ல அந்த மாரி காட்சி நான் பார்க்கல. அப்படி தாக்கியிருந்தாலும் என்ன தப்புன்னு கேட்கிறேன் நானு. ம். லட்சக்கணக்கான மாணவர்கள இல்ல ரத்த வெள்ளத்துல காவல்துறையுடைய கடமை என்னவா இருந்தாலும் களத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடும்பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு வரும். அரசு வந்து பதில் சொல்ல மாரி இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது காவல்துறையோட கடமைய தானே அவங்க செய்றாங்க. சில வரம்பு மீறல்கள், சில அத்துமீறல்கள் இருக்கும்பொழுது அது விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள் தான். அதுல வந்து நடவடிக்கைக்கு நீங்க கோரிக்கை வைக்கிறது நியாயம். ஆக பொதுவா வந்து காவல்துறை தாக்குறதே நியாயப்படுத்தி எப்படி பேச முடியும்? இல்ல அதாவது நான் சொல்றது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன் நானு. சட்டத்த காக்க வேண்டிய காவல்துறை சட்டத்த மீறி செயல்படுறாங்க. ம். முதல்ல அடிக்கிறதுக்கான ரைட்ஸே கிடையாது. ஆனா, நீ அடிக்கும்போது என்ன பண்ற, லத்தில வந்து ஆணி வச்சு அடிக்கிற. தன்னுடைய உயிர காப்பாத்துறதுக்காகவும், தன்னுடைய குழந்தை காப்பாத்துறதுக்காகவும், தன்னுடைய தம்பி காப்பாத்துறதுக்காகவும் தடுக்கிறான். தடுக்கும்போது அது அடிதடின்னு மாத்துறாங்க பாத்தியா? அதுதானே சரின்னு சொல்றேன் நானு. எந்த அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அடிச்ச காவல்துறையும், அடிச்ச ராணுவத்தையும் கை தட்டி தான் வரவேற்றாங்களே தவிர, திருப்பி அடிச்ச செய்தி நான் பார்க்கல நானு. அப்படி நடந்திருந்தா என்ன தப்புன்னு தான் கேட்கிறேன் நானு. ம். தன்னுடைய உயிர காப்பாத்துறதுக்காக அவன் வந்து பாதுகாப்பா அவனுடைய வந்து அவன் தன்ன தானே வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறான். டிஃபெண்ட் பண்ணும்போது வந்து அது அடிதடியா மாறும்போது வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள கொலை பண்றான். ஒருத்தன் தாக்குறத வச்சு நம்ம பேச முடியாதுல்ல. ம். அப்போ சட்டத்த மீறது ஒரு தப்பு ஒண்ணு இருக்குது. சட்டத்த மீறி செயல்படும்போது மக்கள் வந்து தங்கள அவங்க ஆர்கனைஸரா இருக்கிறாங்க. யாரு? ராணுவமும், காவல்துறையும். இவங்க ஆர்கனைஸ் கிடையாது. ஆர்கனைஸே ஆர்கனைஸா உள்ளவனே ஒரு முட்டாள்தனமான வேலைய பண்ணும்போது, ஆர்கனைஸா இல்லாதவன் பண்றது எப்படி நம்ம வந்து அது வந்து ஒரு தப்புன்னு சொல்லி பேச முடியும் நம்போ? நம்ம ம். அதுதானே கேட்கிறோம். உனக்கு வந்து ஒரு அரசு அமைப்பு இருக்குது. இவனுக்கு அமைப்பே இல்லையே! அமைப்பு இல்லாதவன அடிக்கிற நீ. அப்ப அமைப்பு இல்லாதவன் தெரியாதவன் என்ன பண்ணுவான்? அத நம்ம பார்க்க சரி. வேண்டியது இப்ப நம்ம. அகில இந்திய அளவுல இருக்கக்கூடிய விஷயம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, தமிழ்நாட்டிலயும் வந்து போராட்டத்துல ஈடுபட்டீங்க. இப்ப தமிழக காவல்துறையினுடைய அ போக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க எப்படி அணுகுனாங்க? ஏன்னா வந்து விழுப்புரத்துல வந்து சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் தரையில அமர்ந்து வந்து போராட்டம் பண்ணாரு. காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து சரியான இது குடுக்கல, ஒத்துழைப்பு குடுக்கல. நெறைய பேர் கைது பண்ணிட்டாங்கன்ட்டு. இப்ப இங்க எப்படி எப்படி இருக்கு ஒத்துழைப்பு? இந்த சம்பவத்த பார்க்கும்போது, இது டெல்லியா, தமிழ்நாடுன்றது எனக்கு வந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுங்க. ம். டெல்லி தான் இப்படி அடிக்கிறான், போட்டு வாட்டி வதைக்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டிலயும் இதே மாரியான ஒரு நிலைமை தொடருதுன்னா, இது உண்மையாவே டெல்லி போலீஸா? இல்ல தமிழ்நாடு போலீஸான்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வந்தது. சென்னையில போராட்டம் பண்றாங்க, அடிக்கிறாங்க, கை உடைச்சிருக்கிறாங்க. அவங்கள கொண்டு போயிட்டு மண்டபத்தில வச்சு வழக்கு போட்டுருக்கிறாங்க. சரி, அதே மாணவர்கள் வந்து கல்லூரிக்குள்ள போராட்டம் பண்றாங்க. கல்லூரி என்பது வந்து மாணவர்களுடைய கல்லூரி சாலை. ஆனா காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, கல்லூரி சாலைய சிறைச்சாலையா மாத்துறாங்க. இத எப்படி ம். நம்மளால ஏத்துக்க முடியும்? கல்லூரிக்குள்ள இல்ல இப்ப புகுந்து பொதுவா வந்து நாடு முழுக்கவே காவல்துறை மனைகள் ஒரே மாரி தான் இருக்கா? இல்ல ஆக்சுவலா வந்து நாங்க எங்களுடைய போராட்டம் என்பது வந்து, போராட்டக்காரர்களுடைய எண்ணம் என்னன்னா, நீட்ட ஒழிக்கணும். ஏன் நீட் தேர்வு வந்து ஏழை எளிய மக்கள் மட்டும் தான் எழுதுறாங்கன்னு சொல்ல வரல நாங்க. ம். இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய பசங்களும் எக்ஸாம் எழுதுறாங்க. எங்கள தாக்கக்கூடிய போலீஸ்காரங்களுடைய பசங்களும் அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. அதனால பாதிக்கப்பட்ட குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம் இருக்குது. எங்களுடைய போராட்டத்த நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்னா, காவல்துறை வந்து தமிழ்நாடுனுடைய அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குதா? இல்ல டெல்லி பிஜேபியுடைய கண்ட்ரோல்ல இருக்குதாங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா, ம். விஜய் என்ன சொல்றாரு தேர்தல் பரப்புரையில, நீட் தேர்வ கண்டிப்பா ஒழிக்க வேண்டிய ஒரு தேர்வு. நீட்டுக்கு எதிரானது தான் டிவிக்கேன்னு சொல்லிட்டு அமைச்சரும் பேசுறாங்க, சிஎம்மும் பேசுறாரு. ம். அதே மாரி இல்ல விஜய் இன்னைக்கும் பேசும்போது இன்னைக்கும் அந்த கருத்துல வந்து உறுதியா இருக்கதா இல்ல சொல்றாங்க. ஆமா. அதையும் சொல்றாங்க. 2வது விஜய் என்ன சொல்றாரு, பாஜக வந்து டிவிக்கேனுடைய கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அந்த கொள்கை எதிரி கொண்டு வரக்கூடிய நீட் தேர்வ மாணவர்கள் போராட்டம் பண்ணா நீ ஆதரிக்கணும். ஒரு அது எப்படி கட்டத்துல ஒரு அரசு எப்படி வந்து ஒரு போராட்டத்த ஆதரிக்க முடியும்? இப்ப நீங்க வந்து அ அந்த கொள்கையில உடன்பாடு இருக்கலாம். நீட்டு விலக்கு வேணும், நீட்டு வேண்டான்றத உடன்பாடு இருக்கலாம். ஆக ஒரு பொது இடத்துல வந்து நீங்க போராடும்பொழுது சட்டம் ஒழுங்க வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குல்ல. அரசுக்கு இருக்கு, காவல்துறைக்கு இருக்குல்ல. சரி எங்களுடைய போராட்டம் வந்து யாரையும் தாக்கணும், சட்ட ஒழுங்க கெடுக்கணுன்றது வந்து மாணவருடைய எண்ணமும் கிடையாது. இப்ப ம். நாங்க என்ன கேட்கிறோம், கல்லூரிக்குள்ள போராட்டம் பண்றது வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போதா? எங்க ம். கல்லூரி. நாங்க போராட்டம் பண்ணுவோம். அரசமைப்பு சட்டம் சொல்லுதா இல்லையா? மாணவர்களும், இளைஞர்களும் போராட உரிமைக்கு இருக்குதா இல்லையா? அப்புறம் சட்ட ஒழுங்கு இதனால எங்க கெட்டு போகுது? இன்னைக்கு அமைச்சர் சொல்றாரு, ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றது வந்து அதுக்கான பேஸ் இல்லன்னு சொல்றாரு. நாங்க கேள்வி கேட்கிறோம் அவர்கிட்ட. இதே டிவிக்கு அரசாங்கம் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வந்து கரூர் எங்க கூட்னீங்க நீங்க? 41 பேர் உயிர் எங்க போச்சு? அதே ரோட்ல தான் போச்சு. அப்ப நீங்க கூடுனா அது போராட்டம், பொதுக்கூட்டம். நாங்க கூடுனா சட்ட ஒழுங்கு பாதிக்கும். அது எப்படி அது? உங்களுக்கு ஒண்ணு, போராடக்கூடிய மாணவருக்கு ஒரு பேச்சு வருமா? இத நாங்க கேட்கிறோம். ம். நாங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் எங்களுடைய போராட்டம் நடத்துறோம் நாங்க. சாலைக்கு வந்தா கைது பண்ணுங்க. அது ரெடியா தான் மாணவர்கள் முனைப்போட வராங்க.
கல்லூரிக்குள்ள பண்ணும்போது ஏன் உள்ள போய் அவனை இது பண்றீங்க நீங்க? அவனையும் அடிக்க டார்ச்சர் பண்றீங்க நீங்க. ஒரு மாணவன திருவொற்றியூர்ல உள்ள பண்ணும்போது, காலேஜ்ல பண்ணும்போது, ஒரு போலீஸ் அதிகாரி உள்ள கொண்டு போயிட்டு கால பிடிச்சு வெளிய கூட்டு வராருல்ல. இது என்ன மாதிரியான சட்ட விதிமீறல் இது? ம். அதுதான் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை வந்து டெல்லியா, தமிழ்நாடா ஒரு கேள்வி எழும்புது நமக்குள்ள. சரி, இப்ப இதுல இன்னொரு ஒரு விமர்சனமும் முன்வைக்கிறாங்க. என்னன்னா, ஆ தன்னிச்சையாக எழுந்த ஒரு போராட்டத்தை சிஜேபி மற்றும் வந்து மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே வந்து தன்னிச்சையாக ஒன்று கூடி நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்தை, சில அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றன. அப்படிங்கிற மாரி விமர்சனம் வருது. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல. அதாவது நீங்க சொல்ற மாரியான விமர்சனம் வந்து அதிகமா வந்தது. எங்களுடைய செவிக்கு வந்தது அது. அந்த மாரியான ஒரு செய்தி முழுக்க முழுக்க பொய்யான செய்தி. இது வந்து இந்த போராட்டத்த கலைக்க பார்க்குற, இந்த போராட்டத்த விரும்பாத சில நபர்கள் திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு செய்தி இது. ம். ஆனா, இந்த போராட்டத்துல ஒரு சிலர் ஊடுருவி இந்த போராட்டத்த கலைக்க பார்த்தாங்களே ஒழிய, தனக்கு சாதகமா மாத்தறதுக்கு மாணவர்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. ம். அங்க உட்கார்ந்திருந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எஜுகேட்டட் எல்லாருமே. யாரும் வந்து ஏமாளி கிடையாது. ஒரு தப்பு நடந்தா கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்கள் தான் எல்லாருமே. ஆனா, இந்த போராட்டத்த சிதைக்கக்கூடிய வேலைய சில அரசியல் கட்சி பிரமுகர்கள் இறங்கி வேலை செஞ்சாங்க. ம். இன்னைக்கு ரீசென்ட்டா ஒரு கட்சி தொடங்குனாரு. அ முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை. அவருடைய நிர்வாகி அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து சென்னையில் நடைபெற்ற போராட்டத்துல அவரால என்ன மாரியான குழப்பத்த உண்டாக்க முடியுமோ, அந்த மாரியான குழப்பத்த உண்டாக்கியிருக்கிறாரு. இதுக்கான ஆதாரப்பூர்வமான வீடியோவும் இருக்குது. ஸ்கிரீன்ஷாட்டும் என்கிட்ட இருக்குது. அவர் ஆக வந்து பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும். மாணவர்கள் போராட்டத்தை அண்ணாமலை வந்து நீர்த்து போக செய்ய முயற்சி பண்ணாரா? ஆமா. அ. அவருடைய ஆதரவாளர்ன்ற பேர்ல தான் ஒருத்தர் உள்ள வராரு. உள்ள வந்து இதுக்கான குழப்பத்த ஒட்டுமொத்தமா உருவாக்குறாரு. ம். நம்மளுடைய போராட்டம் இல்ல குழப்பத்த பால் உருவாக்குறார்னா, போராட்டத்தை கைவிடுவதற்கான வேலைய பார்த்தாரா? இல்ல அதுதான் சொல்ல வரேன் நானு. இந்த போராட்டம் சிஜேபியினுடைய டெல்லி தலைமை முடிவு பெற்ற வரைக்கும் இந்த போராட்டம் இங்க நடக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பத்துல நாம அறிவிக்கிறோம். சிஜே தமிழ்நாட்டினுடைய டிமாண்ட் வந்து நீட் ரத்தா இருக்கலாம். ஆனா இந்த போராட்டம் ஒருங்கிணைச்சது வந்து சிஜேபி. அங்கேயும் சிஜேபி. சிஜேபி அங்க முடிக்கிறனா எங்கேயும் முடிக்கின்ற நிலைப்பாடுக்கு வந்தாச்சு. நல்லபடியா 6 நாள் வெற்றிகரமான போராட்டம். ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்ட ஒரு போராட்டம் வெற்றிக்கு கொண்டு முடிக்கப்படுது. ஆனா இந்த போராட்டத்த இந்த மாதிரியான ஆட்கள் உள்ள புகுந்து தமிழ்நாட்டுக்கு தேவை நீட் ரத்து தான். நாங்க மெரினாவுக்கு போறோம்ன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற இளைஞர்கள தப்பான வழிமாற்றம் கொண்டு போறாங்க. அதே அலுவலகத்துல, ஒரு பிரைவேட் அலுவலகத்துல அவங்க கொடுக்கப்பட்ட நேரங்குதுல்ல, இவங்க கேட்கும்போதே வந்து டெல்லி போராட்டம் முடியிற வரைக்கும் இங்க பண்ணுன்னு சொன்னாங்க. டைம் முடிஞ்சு போச்சு. கலைஞ்சு போறது தான் நல்லது. ஆனா, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள தப்பான வழிகாட்டுதல்ல, நாங்க கலைய மாட்டோம். நாங்க பீச்சுக்கு போவோம். இங்கேயே உட்காருவோம். சாகுற வரையும் உண்ணாவிரதம் பண்ண சொல்லிட்டு, அதே இடத்துல ஒரு குழப்பத்த இல்ல உண்டாக்குற பீச்சுக்கு போனா என்ன தப்பு? ஏற்கனவே வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் பீச்ல போய் தானே பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இல்ல அந்த மாரி ஒரு ஆக்சுவலா ஒன்று வந்து கூடி பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அது எப்படி குழப்பத்தை விளைவிக்கிறதா ஆகும்? அவங்க நிச்சயமா பீச் பக்கம் போட்டுங்க. ஆ. ஆனா, அங்க வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து பாலநிலம் நோக்கி வந்தவங்க எல்லாருமே. பாலநிலம் 6 நாள் போராட்டம். சேஃப் அண்ட் செக்யூரிட்டி. அந்த இடத்துல வந்து யாருக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. குறிப்பா போலீஸோட தொந்தரவு சுத்தமா கிடையவே கிடையாது. அங்க போலாம், அமரலாம், தூங்கலாம், சாப்பாடு அங்கேயே தராங்க. இவ்ளோ வசதி இருக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பீச் பக்கம் போனாங்கன்னா, போலீஸ் என்ன பண்ணுவாங்க? முதல்ல கைது பண்ணுவாங்க, வழக்கு போடுவாங்க. இது மாரி வேலைகள பண்ணுவாங்க. ம். 2வது இந்த போராட்டத்துக்கு வந்தவங்களுக்கு யாருக்குமே வந்து இத முடிச்சுட்டு போறன்ற எண்ணம் தான் வந்தாங்க. ஆனா, அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த சிஜேபி பத்தின தப்பான வார்த்தைகள உண்டாக்குறது, ம். இது வந்து நீங்க என்ட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த போராட்டத்த வந்து ஒரு கட்சி சார்ந்து கொண்டு போறோம்னு கேட்டீங்க பார்த்தீங்களா? இந்த வார்த்தை உண்டாக்குனது இவங்க தான். ம். இந்த வார்த்தை முழுக்க முழுக்க பரப்புனது இவங்க தான். அப்போ அப்போ இந்த நீட் தேர்வ ரத்து செய்யணும். அதுக்காக ஒன்று கூடிய மாணவர்கள் கிட்ட போயிட்டு, இந்த கட்சிக்காரங்க கிட்ட வந்து இந்த அமைப்புக்காரங்க பணம் வாங்கிட்டாங்க. அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டாங்க. அவன் சொல்லி தான் இத பண்றான்னு சொல்லிட்டு, எங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள தப்பான வழிகாட்டுதல் பண்ணது வந்து, இந்த வி ஸ்டாண்ட் அண்ணாமலையினுடைய அவருடைய ஆளு தான் இது முழுக்க முழுக்க எல்லா இடமும் பண்ணாரு. அவரு மட்டும் கிடையாது. தோழமை கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமா வரும்போது, இது எல்லாமே நாங்க ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமே அம்பலப்படுத்துவோம் நம்ப இதைய. சரி. இப்ப இதுல வந்து இதே பிரச்சனை வந்து நாடாளுமன்றத்திலயும் வந்து எதிரொலிச்சுச்சு. தொடர்ச்சியாக வந்து 5 நாட்களுக்கு மேல வந்து நாடாளுமன்றம் முடங்குவதற்கு காரணமாக இந்த பிரச்சனை வந்து எழுப்பப்பட்டது. ஆ காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து எம்பிக்கள்லாம் வந்து எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. இதுல ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில வந்து ஒரு போராட்டம் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நடந்துச்சு. 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்து பேரணியா போனாங்க. அங்க வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இதையும் விமர்சனம் பண்ணாங்க. ராகுல் காந்தி அவர்கள் கூட வந்து இப்ப நீங்க சொன்ன குறிப்பிட்டு நான் வந்து அப்ப முன்னாடி சொல்லல. இப்ப குறிப்பிட்டே சொல்றேன்.
ராகுல் காந்தி அவர்கள் மேல கூட இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதுல ஏதாவது உண்மை நினைக்கிறீங்களா? மாணவர்கள், இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க போராட்டம் பண்றோம். எங்களுடைய போராட்டத்துக்கு அதே எண்ணிக்கையோட வந்து சேர்ந்திருந்தாங்கன்னா, போராட்டத்துக்கு வந்து கூடுதல் பலம் வந்திருக்கும். அவர் தனியா பண்றது வந்து ஒரு திசை மாற்றுதலா போதுன்றது மாணவர்களுடைய பல பேருடைய கருத்து வருது அது. ஆனா, ராகுல் காந்தியினுடைய போராட்டமும், இங்க போராடக்கூடிய மாணவருடைய போராட்டமும் ஒன்றுதான். நீட் தேர்வை ரத்து செய்யணுன்றது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சிக்காரங்க பல பேர் வந்து நாடாளுமன்றத்தில பேசுறத நம்ம பார்க்குறோம் நம்போ. ராகுல் காந்தியினுடைய ஸ்டாண்டும், எங்க இருக்கிற ஸ்டாண்டும் மாற்று ஒண்ணும் கிடையாது. இடம் மட்டும் தான் மாற்று. இவங்க ஜந்தர் மந்தர், அவங்க மோடி வீடு. இங்க தான் பண்றாங்க. ஒரு சில பேர் நான் முதல்ல சொன்ன மாரி தாங்க. போராட்டத்தையும், போராட்டக்காரர்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில இத திசை மாற்றக்கூடிய ஒரு பேச்ச தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் வர்க்க சக்திகள் திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு பொய்யான செய்தி தான். இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்குமே பாஜக காரணங்களால ஒரு உருப்படியான ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு வக்கற்ற ஒரு பாஜக அரசாங்கமா தான் இன்னைக்கு செயல்படுது. அத நாட்டு மக்கள் தொடர்ந்து பார்க்குறாங்க. நாட்டு மக்கள் கிட்ட எந்த விதமான பொய் கட்டவிழ்க்கப்பட்டாலும், நாட்டு மக்கள் எத நம்பணும், எத நம்பக்கூடாது, எது உண்மை, எது சித்தரிக்கப்பட்ட பொய்ன்றத புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க மக்கள். சரிங்க. இப்ப வந்து தொடர்ந்து வந்து இப்ப நீட் விலக்குக்கான போராட்டம் தொடரும் இல்லையா? அப்ப அடுத்தடுத்த கட்டத்துல என்ன மாதிரியான போராட்டத்தை முன்வைக்கலாம்னு திட்டத்துல இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஆளுநர் மலைய முற்றுகை. இன்னைக்கு நாங்க மண்டபத்துல கைதாகி உள்ள உட்காரும்போது, அடுத்த கட்ட போராட்டத்த அங்க முடிவு பண்றோம் நாங்க. இது தமிழ்நாடு முழுக்க கொண்டு போறது மாரி தான் நாங்க முடிவு பண்ணிக்கிறது. நிச்சயம் இந்த போராட்டம் ஒரு முடிவு கிடையாது. தொடர்ந்து இந்த நீட் ரத்தாகுற வரைக்கும், இன்னைக்கு எப்படி சிஜேபி மூலியமா இந்திய நாட்டு மாணவர்கள் ஒன்று சேர்ந்தாங்களோ, அது மாரியான ஒரு போராட்டத்த எங்க அமைப்பு மட்டும் இல்லாம, நீட் தேர்வுக்கு எதிரா இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும், அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து, இது நாடு தழுவிய போராட்டமா மாத்துக்கலாம் ஒரு திட்டமிடல் இருக்குதுங்க. நல்லது சரிங்க. பல தகவல் சொன்னீங்க. உங்களுடைய போராட்ட நோக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க. கேள்விக் களம்.